நீங்க இதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏதாச்சும் ஒரு சாங் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறப்போ அவ்வளோ ஒண்ணும் பிடிக்காது. பட் 5, 6 டைம் கேட்டப்புறம் சடனா அது நம்ம ஃபேவரைட் ஆயிடும். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு ரீசன் எக்ஸ்போஷர் எஃபெக்ட். அதாவது நாம ஒரு விஷயத்த ரிப்பீட்டா கேட்கிறப்போ, இல்லன்னா பார்க்கிறப்போ, அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அதாவது நம்ம பிரெயின் ஒரு ரூல் வச்சிருக்கு. நமக்கு ஃபேமிலியரான விஷயம் சேஃப்னும், சேஃப்பான விஷயம் நமக்கு பிடிக்கும்னு சொல்லி. ஒரு ஃபேஸ், சாங், பிராண்ட், ஐடியா இதெல்லாம் ஸ்டார்ட்டிங்ல நமக்கு அன்ஃபேமிலியரா இருக்கும். அப்ப நம்ம பிரெயின் அலர்ட் மூட்ல இருக்கும். பட் சேம் திங் ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர் இருந்துச்சுன்னா, நம்ம பிரெயின் சொல்லும். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். டேஞ்சர் இல்ல அப்படின்னு சொல்லி. அதனாலேயே நமக்கு அந்த விஷயம் கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னு பார்த்தா, Instagram ரீல்ல அடிக்கடி ஒருத்தர பார்க்குறீங்கன்னு சொன்னா, நீங்க ஃபாலோ பண்றதுக்கான சான்சஸ் கூட. இவ்வளோ ஏன் அட்வர்டைஸ்மெண்ட்ட ஏன் அடிக்கடி காட்டுறாங்க? ஒரே ரீசன் இந்த எக்ஸ்போஷர் எஃபெக்ட். பட் இங்க ட்விஸ்ட் என்னன்னா, நெறைய டிசிஷன் நாம தான் எடுக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். பட் எடுக்க வைக்கிறாங்க இந்த எக்ஸ்போஷர் எஃபெக்ட்ட யூஸ் பண்ணி. இதோட டேஞ்சர் என்னன்னா, ரிப்பீட்டட் மிஸ்இன்ஃபர்மேஷன் கூட நமக்கு ஃபேமிலியர் தான். அதனாலேயே நமக்கு உண்மை மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ரிமெம்பர் திஸ். ஃபேமிலியர்ன்றது தான் கரெக்ட்ன்னு இல்ல. அடுத்த வாட்டி ஏதாவது சடனா பிடிக்க ஆரம்பிச்சுச்சுன்னா, இந்த கொஸ்டின கேளுங்க. இது உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருக்கா? இல்லன்னா எக்ஸ்போஷர் எஃபெக்ட்டா? அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி நிறைய ப்ரொடக்டிவிட்டி தியரீஸ் உங்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் உங்களோட மறைக்கிற விஷயம் நிறைய நம்ம பேஜ்ல இருக்கு. டைம் இருந்தா விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் see you.